நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணுவோம். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டிஆர் 1A. ஜிஎஸ்டிஆர் 1Aனா என்ன, யார் யாரெல்லாம் அது ஃபைல் பண்ணலாம், எப்பெல்லாம் ஃபைல் பண்ண முடியும், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில். ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம 11th எவ்ரி மந்த் 11th நம்ம ஃபைல் பண்ணணும். இப்போ ஜிஎஸ்டிஆர் 1A எதுக்கு கொடுத்தாங்கன்னா இது வந்து அமெண்ட்மெண்ட். அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நம்ம ஃபைல் பண்ணி அதில் ஏதாவது நம்ம பில்லை விட்டு போயிடலாம். சப்போஸ் ஒரு 10 பில்ஸ் இருக்கு, நீங்கள் 9 பில்ஸ் தான் ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணீங்க. அப்போ ஒரு பில் விட்டு போச்சு, அதை நம்ம நெக்ஸ்ட் மந்த் ஃபைல் பண்ணோம். அப்படிதான் இது வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஆனால் இப்போ 1Aன்னு இன்ட்ரடியூஸ் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜிஎஸ்டிஆர் 3B ஒன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1A வந்து ஃபைல் பண்ண முடியாது. அதாவது நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 வந்து சப்போஸ் ஒரு 3rd பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிசம்பரே எடுத்துக்கோங்களேன். நவம்பர் மந்தோட சேல்ஸை வந்து நீங்க 3rd டிசம்பர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டீங்க. ஆனால் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும், ஜிஎஸ்டிஆர் 3Bயும் ஃபைல் பண்ண முடியும். ஆனால் ஜிஎஸ்டிஆர் 3Bல நம்மளுக்கு ஐடிசி எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும், 13ஆம் தேதிக்கு அப்புறம். 13ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணுவோம். சப்போஸ் நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B 15th ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1A வந்து உங்களுக்கு ஐட் ஆயிடும். ஜிஎஸ்டிஆர் 1A வந்து நீங்க ஃபைல் பண்ண முடியாது. அதாவது எப்போ நீங்க ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணலாம்னா 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டிஆர் 1A வந்து ஃபைல் பண்ணலாம். ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நம்ம எவ்ரி 20th பண்ணுவோம். ஸோ 20th முன்னாடி எப்போ நீங்க ஜிஎஸ்டிஆர் 3B பண்றதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா அப்போ நீங்கள் இந்த ஜிஎஸ்டிஆர் 1A வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஜிஎஸ்டிஆர் 1A எதுக்கெல்லாம் ஃபைல் பண்ணலாம்னா சப்போஸ் ஏதாவது ஒரு பில்லு நீங்கள் விட்டு போச்சுன்னா அந்த பில்லு ஆட் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 1A ஃபைல் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1 டேட்டாவில் எனி கரெக்ஷன் எனி அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா அப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1A வந்து நீங்கள் ஃபைல் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு இது உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணிட்டோம். இப்போ ஜிஎஸ்டிஆர் 3B வந்து நம்ம இன்னும் ஃபைல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கிளிக் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1A நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். நார்மலாக ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டுற ஆப்ஷன் தான் ஜிஎஸ்டிஆர் 1லையும் காட்ட போகுது. பட் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் ரெக்கார்ட் டீடைல். இது வந்து நார்மலாக ஜிஎஸ்டிஆர் 1ல காட்டுற டீடைல் தான். ஒரு சில ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கே ஹைட் ஆயிருக்கும். ஸோ மெயினானது மட்டும் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து அமெண்ட்மெண்ட் ரெக்கார்ட் டீடைல். அமெண்ட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ண டேட்டாவில் எனி கரெக்ஷன் எனி அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த டேட்டா நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரு இன்வாய்ஸ் போட்டிருப்பீங்க, அதோட வேல்யூ ஒரு சப்போஸ் 10,000 + 18% ஜிஎஸ்டி 11,800 போட்டிருக்கீங்க. அது வந்து பை மிஸ்டேக்காக நீங்கள் போட்டிருக்கலாம், மேபி 11,000 இருக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஃபைல் பண்ண ரெக்கார்டில் எதுவும் கரெக்ஷன் இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் இந்த அமெண்ட்மெண்ட் B2B இன்வாய்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த டேப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஏதாவது விட்டு போயிடுச்சு. சப்போஸ் 1 மந்த்ல 11 பில்ஸ் இருக்கு, ஆனால் நீங்கள் 10 பில்ஸ் தான் ஜிஎஸ்டிஆர் 1ல ஃபைல் பண்ணீங்க. ஆனால் ஜிஎஸ்டிஆர் 3B இன்னும் ஃபைல் பண்ணலன்னா இந்த விட்டு போன அந்த ஒரு பில்லை வந்து நீங்கள் இந்த B2Bல போயிட்டு ஆட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 1Aவை நீங்கள் ஃபைல் பண்ணிடலாம். 1A நீங்கள் ஃபைல் பண்ணும்போது இந்த ஜிஎஸ்டிஆர் 1 + 1A உள்ள லைபிலிட்டி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 3Bல வந்து ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் 3B ஃபைல் பண்ணும்போது உங்களோட ஜிஎஸ்டிஆர் 1ம் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து ஈக்குவலாக இருக்கும். எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. அதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டிஆர் 1A வந்து கொண்டு வந்திருக்காங்க. விட்டு போன இன்வாய்ஸை போடுறதுக்கு தான் இந்த ஆட் ரெக்கார்ட் டீடைல் இந்த காலம். அமெண்ட்மெண்ட் ரெக்கார்டுன்றது ஆல்ரெடி நீங்கள் ஃபைல் பண்ண ஜிஎஸ்டிஆர் 1ல எனி கரெக்ஷன் இருக்குன்னா அதை இங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் 3B ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் 1A வந்து பண்ண முடியாது. 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி தான்
இந்த ரெக்கார்டை நீங்கள் ஃபைல் பண்ண முடியும் ஜிஎஸ்டிஆர் 1A. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.